ஸோ ஹாய் வணக்கம். உங்களுக்கு வந்து இப்போது 2025க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த 2025 டார்கெட்டாக வச்சு ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் கொண்டு போகிறோம். இந்த 2025 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்சில் நமக்கு வந்து இப்போது கிளாஸ் 2 எக்கனாமிக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு ஈஸியாக இருக்க ஏரியாவை மோஸ்ட்டாக படிச்சிருவோம். கொஞ்சம் அந்த டஃப்பாக இருக்கக்கூடிய ஏரியாவை படிக்காமலே விட்டுட்ருப்போம். ஸோ அதனால் இந்த சயின்ஸு அதுபோல் எக்கனாமிக்ஸு இதெல்லாம் வந்து இப்போ டைம் இருக்கும்போதே படித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி போக போகுது அப்படின்ட்டுனா, நம்ம வந்துட்டு ஒரு டாபிக் கிளாஸ் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த கிளாஸில் டெஸ்ட்டு கொடுப்போம். நீங்கள் அதை படித்து எழுதிடணும். அந்த டெஸ்ட் வந்துட்டு ஆப் பேஸ்டாக இருக்கும். நம்மளோட ஆப் இருக்குது. அந்த மொபைல் ஆப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் போயிட்டே இருக்கும். இதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க்காக கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. அதாவது இந்த 10th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் எக்கனாமிக்ஸே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. நீங்கள் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு வந்து அது அவ்வளோவா பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. லைக் நீங்கள் வந்து கொஞ்சம் மினிமமாக வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாலே போதும், படிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓரளவுக்காவது ஜிஎஸ்ஸை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் அதுக்கு வந்து இது ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து அந்த எக்கனாமிக்ஸை புரிஞ்சிக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சாப்டரே வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது ஆல்ரெடி நடத்தியிருக்கோம். இந்த உலகமயமாதல், குளோபலைசேஷன் அப்படிங்கிறதையும் அதே போல் வந்து இந்த ட்ரேடு, வர்த்தகம் அப்படிங்கிறத பற்றி இந்த சாப்டரில் பேசியிருப்பாங்க. இதில் இந்தியா வந்து ஏன் வந்து நம்ம இந்த எல்பிஜி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், ஒரு மற்ற நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து நம்ம ஊரில் வியாபாரம் பண்ணால் நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றிலாம் கூட பேசியிருப்பாங்க. நல்லாவே இருக்கும். இந்த சாப்டர் நல்லா கிளியராக நீங்கள் கவனிங்க, கான்செப்டை உள்வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ வந்து அரசியல், பொருளியல் வல்லுநர்கள் மற்றும் தொழிலதிபர்களிடையே அதிகமான பேசக்கூடிய கருத்து வந்து இந்த எல்பிஜி இல்லையா? அதாவது நவீன காலத்தில் இப்போ ரீசன்ட் டைமில் பெருசாக நம்ம பேசக்கூடிய எல்லா மேடைகள்லையும் பேசக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த எல்பிஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து எப்போ எல்பிஜிக்குள்ளே என்ட்ரு ஆனோம், 1991. இதுலேயே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்தியா அஃபிஷியலி என்டர்ட் இன்டு எல்பிஜி அப்படின்னா எப்போ அப்படின்ட்டுனா இட் இஸ் 1991. 1991 தான் இந்தியா வந்து இந்த எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே இந்தியா இஸ் என்டரிங் இன்டு தி கான்செப்ட். உலகமயமாக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அவுட்லைன் சொல்லியிருப்பாங்க. மற்ற நாடுகள்லேருந்து இங்கே வந்து விற்கிறோம் இல்லையா? அது வந்து சர்வதேசமயம், தாராளமயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேர் வச்சுக்கிறோம். இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும். இந்த இமேஜ் வந்து நம்மளை ஆட் பண்ணது ஆக்சுவலாக புக்கில் வந்து இந்த இமேஜ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உலகமயமாக்கல் அப்படின்னா இந்த மாதிரி மற்ற ஊரில் இருந்தெல்லாம் நம்ம ஊரில் வந்து விற்கிறாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த மெசபொட்டோமியா எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேறு ஒரு விதை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, டன். சரி, இப்போது இந்த உலகமயமாக்கலுக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒன்று பேசுகிறாங்க. அதை ஃபஸ்ட் நல்லா கிளியராக உள்வாங்கிக்கோங்க. உலகமயமாக்கல் அப்படிங்கிற சொல் வந்து தியோடர் லெவிட் அப்படிங்கிற ஒரு ஆள் உருவாக்கப்படுது. ஸோ இங்கிலீஷில் தியோடர் லெவிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலகமயமாக்கல் அப்படிங்கிற சொல் வந்து தியோடர் லெவிட் அப்படி தான் உருவாக்குறாரு. இது ஒரு 3 ஸ்டேஜஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் ஆர்கைக், புரோட்டோ அண்ட் மாடர்ன் அப்படின்னு சொல்லுவோம். தொன்மையான உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்கல். இதை கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இப்போ நம்ம பிரிட்டிஷ் வந்து இந்தியா வந்து ரூல் பண்ணாங்க, இந்தியா வந்து ஆக்கிரமித்தாங்க, இது மாதிரிலாம் நம்ம படிப்போம். இதெல்லாம் வந்து இந்த புரோட்டோ குளோபலைசேஷனில் வந்துடும், விச் இஸ் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்துடும். அதே தொன்மையானது அப்படின்ட்டுனா விச் இஸ் பழமையாக இப்போ நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கடல் தாண்டி நம்ம வந்து வியாபாரம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான சில கூற்றுகள்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இருக்கிறதுலாம் தொன்மையானது. நவீன காலம் அப்படிங்கிறது இப்போ எல்பிஜி நம்ம ரீசன்ட் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியதெல்லாம் எல்பிஜி, லைக் நவீனமயம், மாடர்ன் குளோபலைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்டை காயின் பண்ணுறது யார் அப்படின்ட்டுனா இட் இஸ் தியோடர் லெவிட். ஸோ இது வந்து தெளிவாக இருக்கணும். மெசபடோமியா, சுமேரியா இது மாதிரியான வார்த்தைகள் நிறைய கேள்விப்படுவீங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மேப் இங்கே கொண்டு வந்தோம். ஸோ இப்போ இது வந்து இந்தியாவோட இது வந்து விச் இஸ் இந்த ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த், சவுத்து இந்த டைரெக்ஷன்லாம் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வெஸ்ட்டு சைடு, இந்த சைடு வந்து ஈஸ்ட், இந்த சைடு வெஸ்ட்டு. சரி, ஓகே. இப்போது இந்தியாவிலேருந்து இந்த கேப் வழியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம வந்து இதை மெசபடோமியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்துட்டு அரபிக் நாடுகள் இருக்கக்கூடிய பகுதி. இது வந்து ஆஃப்ரிக்க கண்டம் வந்து இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக கீழே போகும். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் யூரோப்பு, மேலே இருக்கக்கூடியதெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ இன்னும் அதை நல்லா உள்வாங்கிக்கணும். நான் அடுத்தடுத்து மேப் இதில் நிறைய கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சிக்கலாம். தொன்மையான உலகமயமாக்கல் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் உலகமயமாக்கல் குளோபலைசேஷனை 3 ஸ்டேஜாக பிரிச்சிருந்தோம். ஸ்டேஜ் 1 அர்கைக் அப்படின்னு சொல்கிறோம், தொன்மையானது பழைய காலத்தில்.
ஸ்டேஜ் 2ல் பிரிட்டிஷ்காரன் வந்தது. ஸ்டேஜ் 3 மாடர்ன். இப்போ தொன்மையானதை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் சுமேரியா, சிந்து சமவெளி நாகரிகம், இதுக்கு இடையே இருந்த ஒரு வர்த்தகம் வந்து கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டுலேயே இந்த உலகமயமாக்கல்ங்கிற கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இட் இஸ் நாட் நியூ. இது வந்து புதிதாக மக்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏற்கனவே எல்லைகளை தாண்டி வியாபாரம் வந்து போயிட்டு இருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்குது. பண்டைய காலம் முதலே நம்ம வந்து பல எல்லைகளை தாண்டி வியாபாரம் பண்ணியிருக்கோம். அப்ராக்சிமேட்டாக 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த வியாபாரங்கள் தோன்றிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3ஆம் நூற்றாண்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய வருஷம் வந்து 2024ன்னு எடுத்துக்கிறீங்கன்னா 2024லேருந்து 2024 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது பேர் ஜீரோன்னு சொல்கிறோம். இப்போது இங்கிருந்து முன்னாடி இருக்கிறதெல்லாம் பிஃபோர் கிறிஸ்து பிறந்ததற்கு முன் அப்படின்னு நம்ம குறிச்சிட்டு இருந்தோம். அதை ஒரு மதத்தின் பேரால் குறிக்க வேண்டாம்னு சொல்லி இப்போ பிஃபோர் காமன் எரான்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னதுன்னா பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு பேர். அது இந்த பக்கம் இருக்கிறதுல நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுனா ஆஃப்டர் காமன் எரா அப்படின்னு சொல்கிறோம். பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னா இந்த ஜீரோவுக்கு பிறகு 100 வருஷமாக வரும்போது இந்த 300 ஆண்டுகள் வருது இல்லையா? அந்த 300லேருந்து 400 இதுதான் வந்து 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ திருக்குறள்லாம் தோன்றுனது பார்த்திங்கன்னா ஜீரோவுக்கு முன்னாடியே திருக்குறள் தோன்றிருச்சு. தொல்காப்பியம் தோன்றுனது பார்த்திங்கன்னா ஜீரோவுக்கு முன்னாடியே தோன்றிருச்சு. ஸோ அப்போ அந்த இயரை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுன்னு இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப கவனம். இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஏற்கனவே வந்து இந்த குளோபலைசேஷன் தோன்றிருச்சு அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்ட்டுனா ஆண்ட்ரே குந்தர் ஃப்ராங்க் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாதிரி வந்து குளோபலைசேஷன் புதுசு இல்லை, ஏற்கனவே இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. இப்போது கலாச்சாரத்தின் ஆரம்ப வடிவத்தை தொன்மையான உலகமயமாக்கல் என்று கிரேக்க காலத்தின் போது அழைக்கப்பட்டது. கலாச்சாரம் அப்படிங்கிறதே வந்து இந்த தொன்மையான உலகமயமாக்கலை சார்ந்தது அப்படின்னு கிரேக்க காலத்தில் சொல்கிறாங்க. ரோம் பேரரசுக்கும் பார்த்தியன் பேரரசுக்கும் மற்றும் ஹான் வம்சத்துக்கும் இடையான வர்த்தக தொடர்பு உலகமயமாக்கலின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எதை பற்றி பேசுகிறோம்? ரோம், அதை பற்றி பேசுகிறோம். இன்னொரு கிங்டம் பற்றி பேசுகிறோம். அது வந்து பார்த்தியன் அப்படிங்கிற ட்ரைபு. அண்ட் இன்னொன்று அது கிங்டம், இன்னொன்று வந்து ஹான். இந்த ஹான் வம்சம் இவங்களுக்கு நடுவில் இருந்த வந்து அந்த ட்ரேடு வந்து உலகமயமாக்கலோட ஆரம்பம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸு எந்தெந்த இடம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக வந்து உள்வாங்கி வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடம் வந்து சுமேரியா இல்லையா? அப்போ இந்தியா இந்த இடத்துல இருக்குது, கங்கை இந்த இடத்துல இருக்குது சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ இந்தியாவோட வெஸ்ட்டு இல்லையா, அந்த குஜராத் பகுதி. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்லேருந்து அப்படியே இந்த கடல் வழியாக இங்கே போய் நம்ம பண்ண ட்ரேடு தான் சுமேரியாவோட நடந்த ட்ரேடு. அதுவே இந்த பக்கம் இருந்தது தான் இந்த சீனாவோட சில்க் ரூட்டு. இங்கேருந்து நம்ம வந்துட்டு அந்த சில்க் ரூட் ஏற்படுத்தின கதையெல்லாம் படிப்போம் இல்லையா? இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் படிப்போம். ஸோ அப்போது இதை இன்னும் நல்லா நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ வந்து இந்தியாவோட இந்த சைட்லேருந்து இங்கே நடந்த ட்ரேடை பற்றி எல்லாம் தான் நம்ம வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறதெல்லாம் இங்கே இருக்க ட்ரேடு. இங்கேருந்து எந்தெந்த சைடில் வந்து ட்ரேடு போச்சு, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, இது மாதிரி இந்த டைரெக்ஷனில் என்னென்ன ட்ரேடெல்லாம் இருந்தது அப்படின்னு படிக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் ஃபேக்டர்ஸ். நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது இந்தியாவிலேருந்து இங்கே சுமேர் பகுதியோட என்ன ட்ரேடு, இங்கேருந்து மெசபட்டோமியாவோட என்ன ட்ரேடு, இங்கேருந்து சில்க் ரூட்டுக்கு என்ன ட்ரேடு அப்படிங்கிற ஸ்டோரிஸ்லாம் தான் இப்போ நம்ம இங்கே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக முடிஞ்ச அளவுக்கு ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது அடுத்த இதிலே வந்துட்டு இப்போ வந்து சில்க் ரூட் பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ இந்த மேப்பை வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த இடம் தமிழ்நாடு. இந்த இடத்த இன்னும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாவே இதை சுற்றிக்கிட்டு வரதை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த ட்ரேடில் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இந்த இடத்த பற்றி படிப்போம். கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு படிப்போம். இந்த இடத்த பற்றி படிக்கும்போது இங்கே இங்கிலாந்துலேருந்து இப்படி உள்ளே வந்து இப்படி வந்து இந்தியாவை ரீச் பண்ணுறதுக்கும், இப்படியே இங்கிலாந்துலேருந்து இங்கே போய் இங்கேருந்து இந்தியாவை வந்து ரீச் பண்ணுறதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஆபத்து, இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸு, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதே போல் இங்கே சீனாவிலேருந்து நமக்கு வந்து எப்படி வந்து ஐரோப்பா, இந்தியா இது மாதிரியான பகுதிகளோடு நமக்கு வந்து கனெக்ட் ஆச்சு, இப்போயும் எப்படி வந்து இந்த சில்க் ரூட் வந்துட்டு பேசுபொருளாக இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே இது இன்னும் நல்லா வந்து இருக்கும், படிப்போம். இந்த பேரரசுகளுக்கு இடையே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ரோமு, அதுபோல் வந்து இந்த ஹான் பேரரசு, அதுபோல் பார்த்தியன் பேரரசு, இவங்களுக்கு நடுவில் ஒரு ரூட் ஒரு ஒரு ரோடு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதற்கு பேர் வச்சாங்க பட்டு சாலைகள், சில்க் ரூட் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு வர்த்தக பாயிண்ட்டாக, முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு பேசியிருப்பாங்க. மங்கோலிய பேரரசின் வருகை, மங்கோலியாலாம் வந்து இப்போ இந்தியா இங்கே இருக்குது அப்படின்ட்டுனா இந்தியாவுக்கு மேலே இங்கே சீனா இருக்குன்னா இந்த இடத்துல தான் மங்கோலிய பேரரசு. அப்போ மங்கோலிய பேரரசின் வருகை மத்திய கிழக்கு சீனாவின் வர்த்தக மையங்களுக்கு உறுதியற்றதாக இருந்தாலும் பட்டு சாலை வழியாக பயணிக்க வசதியாக இருந்தது.
இந்த நவீனத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் உலக பரிமாற்றம் சில நேரங்களில் தொன்மையான உலகமயமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி இந்த மாடர்ன் ஏஜ் வரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு, இல்லை ஒரு கிங்டம்லேருந்து இன்னொரு கிங்டம்க்கு இருந்ததை நம்ம தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிடுறோம். ப்ரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் ப்ரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்னா, அதுதான் வந்து இந்த இடைப்பட்ட காலம். டைமிங் கரெக்டாக பார்த்தோன்னா 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை ப்ரோட்டோ இடைப்பட்ட உலகமயமாக்கல்னு சொல்கிறோம். இது மேஜராக இப்போ சில்க் ரூட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டைமில் நம்ம பார்த்த இந்த தொன்மையான காலத்தில் கடல் வழி பயணங்களுமே இருந்தாலும் கூட நிலவழி பயணங்கள் அதிகமாக இருந்தது. இங்கே வந்துட்டு கடல் வழி வாணிபம் வந்து அதிகமாக மேற்கொண்டாங்க. பர்டிகுலராக நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்ட்டுனா, ஐரோப்பிய பேரரசுகளின் எழுச்சி. யார் யார்? போர்ச்சுகீசியர்கள், ஸ்பானியர்கள், டச்சு மற்றும் ஆங்கிலேயர்கள். இவங்களோட அந்த ரைஸ் தான் வந்து இந்த இடைப்பட்ட உலகமயமாக்கல். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று இருந்தது டிஎன்பிசியில். இந்த மாதிரி இந்த இங்கிலீஷோட வருகை, அதாவது பிரிட்டிஷோட இந்த வருகை வந்து இந்தியாவோட மாடர்ன் குளோபலைசேஷனுக்கு ஆரம்பமாக இருந்தது, அல்லது மாடர்ன் குளோபலைசேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷோட வருகை அப்படின்னு கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக தப்பான்னு கேட்டிருந்தாங்க. தப்பு. பிரிட்டிஷோட வருகை அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரோட்டோ குளோபலைசேஷன். பார்க்க ஈஸியாக தெரியும், ஆனால் இதில் வந்து நம்மளை ரொம்ப அழகாக கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. கவனம். 17ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தனியார் வணிக நிறுவனம் போன்று ஒரு ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக உருவாக்கப்பட்டுச்சு. அதுவே முதல் பன்னாட்டு நிறுவனம். நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்த இந்த தொன்மையானதில் கவர்மெண்ட்லேருந்தே போகிற மாதிரி, இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ பாண்டிய பேரரசுலேருந்து ஒரு வணிகம் வந்து கிரேக்க நாட்டுக்கு போகுது அப்படின்னா, இப்போ இந்த கிங்டம்லேருந்து க்ரீக் அப்படிங்கிற கிங்டம்க்கு போகுது. 2 பக்கமும் கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆகிற மாதிரி. ஆனால் ப்ரோட்டோ குளோபலைசேஷன் வரும்போது என்ன நடக்குதுன்னா, யூகேல அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டு கீழே உருவான ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ஒரு பிவிடின்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனி. அந்த கம்பெனியோட பேர் என்ன சொல்கிறோம்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி உலக கடல் தாண்டி எல்லைகளை தாண்டி வரான். அதனால் இதுதான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுனா, அது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எம்என்சி, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் உருவானத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த ப்ரோட்டோ குளோபலைசேஷன் டைமில் உருவான வெரி பர்டிகுலர் ப்ரைவேட் கம்பெனியான இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. கிளியராக அதை புரிஞ்சுக்கோங்க. நவீன உலகமயமாக்கல் அப்படின்னு ஒன்று படிக்கிறோம். இட் இஸ் மாடர்ன் குளோபலைசேஷன். 19ஆம் நூற்றாண்டில் உலகமயமாக்குதல் வந்து நவீனத்தை நோக்கி நடக்குது. 19th செஞ்சுரி. அப்போது இந்த ப்ரோட்டோ அண்ட் மாடர்ன் குளோபலைசேஷனோட இயர் அப்படின்னு எடுத்துகிட்டா 16th செஞ்சுரி, 17th செஞ்சுரி அண்ட் ரொம்ப பர்டிகுலராக 18ல் அந்த சேஞ்ச் ஓவர் இருந்திருந்தால் கூட 19th செஞ்சுரி வரும்போதெல்லாம் மாடர்ன் குளோபலைசேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதுதான் இதில் நம்ம கிளியராக உள்வாங்கிக்க வேண்டிய பாயிண்ட். 20ஆம் நூற்றாண்டுக்கு இடையே நடைபெற்ற உலகமயமாக்கல் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை கொண்டு வருது. வணிக உற்பத்தியில் பெரிய ஒரு முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. இன்டர்நெட் ஆஃப் எரா உருவாகுது. அந்த ஐஓடின்னு சொல்லுவோம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்ட்டு. அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் உருவாகிறதுனால நமக்கு வந்து இந்த மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிறகுது. வரலாற்று பார்வையில் தென்னிந்தியாவில் வர்த்தகம் மற்றும் வணிகர்கள். ஸோ அப்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக குளோபலைசேஷன் அப்படின்னு ஒன்று படிக்கிறோம். இந்த வார்த்தை யார் சொன்னது, அந்த மாதிரியான சில பேசிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் குளோபலைசேஷனை 3 ஸ்டேஜஸாக பிரித்தோம். இட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்கைக்குன்னு சொல்லப்படுற தொன்மையான உலகமயமாக்கல், அப்புறம் ப்ரோட்டோ அப்படின்னு சொல்லப்படுற இடைக்கால உலகமயமாக்கல், அப்புறம் 3வது வந்து மாடர்ன் குளோபலைசேஷன் விச் இஸ் நவீன உலகமயமாக்கல் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இதில் வந்து வரலாற்று ரீதியாக என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கிறோம். இது ஒரு சிம்பிளான ஃபேக்ட்ஸ் தான், அதை நல்லா கவனிச்சிக்கோங்க. ஆரம்பகால வர்த்தகம். ஆரம்ப காலங்கும் போது நம்ம ரொம்ப பின்னுக்கு போகல. அதில் வந்து 1053 ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம். இப்போ 2024 இருக்குன்னா இங்கேருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1053 வரைக்கும் தான் போகிறோம். கலிங்க வர்த்தகர்கள் சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வர்த்தகமாக கொண்டு வந்தனர். ரெட் கலர்டு ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம். வர்த்தகம் வந்து டெக்கரேஷனுக்காகவும் நடந்தது. அடிப்படை தேவைன்னு சொல்லப்படுற இந்த ஃபுட்டு இது மாதிரியான சில பேசிக் நீடுக்காக சில வர்த்தகம் நடந்திருந்தால் கூட சம் டெக்கரேட்டிவ்ஸ் அழகுபடுத்துறதுக்காகவும் சில ஒரு போரில் வெற்றி பெற்ற மாதிரியான சில சின்னங்களும் கூட ட்ரேடாக கொண்டு வந்தாங்க. அதில் ரொம்ப பர்டிகுலராக இந்த சிவப்பு வண்ணக்கல் வந்து எங்கேருந்து வந்தது கேள்வி கேட்பாங்க. ஒடிசாவிலேருந்து வந்தது. எந்த நூற்றாண்டில் அது மிக முக்கியமான ஒரு டெக்கரேட்டிவாக இருந்தது அப்படின்ட்டுனா 1053 இது வந்து முக்கியமான ஒரு பொருளாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் பருத்தி ஆடைகள் தென்கிழக்கு ஆசியாவிற்கு கொண்டு வந்து வர்த்தகம் செய்தது. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில். ஐரோப்பியர்கள் வந்தது தான் நம்ம சொல்லியிருந்தோம் இடைப்பட்ட வர்த்தகம், அதாவது இடைப்பட்ட உலகமயமாக்கல் புரோட்டோடைப்னு சொல்லியிருந்தோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் வாஸ்கோட காமா தான் முதல்ல கடல் வழியாக வரதான் நம்ம வந்து படிக்கிறோம். அதாவது அந்த போர்ச்சுகீஸோட டைப்பு.
நம்பிக்கை முனை வழியாக இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு படிக்கிறோம். அது என்ன நம்பிக்கை முனை வழியாக இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா, ஸோ அதில் தான் நம்ம இந்த ஏரியாவை கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நல்லா கிளியராக கவனித்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இப்போ இந்தியாவோட அந்த அமைப்பு, அந்த பிரிட்டிஷோட அந்த இது ஏரியாஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இதில். அண்ட் இல்லை, நம்பிக்கை முனை வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்ட்டுனா, இப்போ வந்து இந்தியா வந்து இங்கே இருக்குது இல்லையா? இப்போ இது வந்து இந்தியா. ஆனால் பிரிட்டிஷ்காரன் வந்து இங்கே இருக்கான், அதாவது லண்டன். பிரிட்டிஷ்காரன் வந்து இங்கே இருக்கான், இந்த லண்டன் அப்படிங்கிற பகுதியில் இருக்கான். அவன் வந்து தரை வழியாக வந்து இந்தியாவிலையும் சீனாலேயும் பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். ஏதோ வழியாக அப்படி தரையை பிடிச்சி வந்து சேர்ந்துறான்னு வச்சுக்கோங்க, அப்படி தரை வழியாக வந்துடுறான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் தரை வழியாக வரவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இங்கே எல்லாம் வந்து பெரிய இஷ்யூ ஆகிடுது. கடல் வழியாக போயே ஆகணுங்கிற கட்டாயம் வர்றதுனால கடல் வழியாக போகிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சி எப்படியோ அப்படி ஆஃப்ரிக்காவெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்து இங்கே வந்து தங்கிடுறான். ஒரு பெரிய புயல் அடிக்கிறதுனால. அப்புறம் ஒருத்தர் திரும்பி போய்ட்றான். திரும்ப வந்து இங்கெல்லாம் இந்தியாவுக்குலாம் போக முடியாது அப்படின்னு போய்ட்றான். திரும்ப ஒருத்தன் வரான், மறுபடியும் இங்கே வந்துடுறான். இங்கே வந்து இங்கேயே தங்கிடுறான், நிரந்தரமாக இங்கேயே தங்கிட்டு சரி இப்போ வந்து நம்ம அந்த சீசன் முடிகிற வரைக்கும் காத்திருந்து இந்தியாவுக்கான வழியை கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துறான். இங்கே அவன் தங்கியிருந்த அந்த ஒரு இந்த பகுதி இருக்குல்ல, இந்த இடம் தான் கேப் ஆஃப் குட் ஹோப். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, வாஸ்கோ ட காமா வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு நம்ம வந்து படிக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. இங்கே 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 இந்த ஏரியாலாம் வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வெஸ்ட்டு கோஸ்ட்டு தான் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் ஈஸ்ட்டு கோஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால்லாம் போகிறாங்க. இங்கே நுழைஞ்சிருந்தால் கூட இங்கே வரைக்கும் என்ட்ரு ஆகிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் வந்து இந்த பானிபட் போர், இது மாதிரி நம்ம வந்து மிக முக்கியமான சில போர்கள்லாம் கூட பார்க்குறோம். பேட்டில் ஆஃப் பக்சார், பிளாசி, இது மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் பார்ப்போம். இங்கே வர்றது ஒரு இம்பார்ட்டண்ட் போர் இருக்கும், இங்கே வர்றது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே வரைக்கும் போயிடுறாங்க. இப்போ இங்கே வந்து என்ட்ராகி இங்கேருந்து அப்படியே இங்கெல்லாம் கவர் பண்ணி இந்த ஜோன் எல்லாம் படிச்சுட்டு போய் இங்கே எல்லாம் பொருட்கள் வாங்கிட்டே போய் இங்கே வரைக்கும் வந்து சேர்ந்துட்டான். அப்போ அதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதில் இன்னும் கொடுமை என்ன, இங்கேருந்து இன்னும் தள்ளி போய் அடுத்தடுத்த கண்ட்ரியில் இந்தோனேஷியாவிலேருந்துலாம் பொருட்கள் வாங்கிட்டு போய் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போது இதுக்கு நடுவுலேயும் ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து வாட்டர் இருக்குது, அப்போ இது வழியாக போகலான்னு போய் இங்கேயும் வாட்டர் இருக்குது, இது வழியாகவும் வந்து இங்கே சேர்ந்துடலாம். ஆனால் குறுக்க நம்மளை தடுக்கிற இடம் எது, தரை இருக்கக்கூடிய இடம் எது, இந்த இடம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு வாய்க்கா வெட்டி வச்சுருக்கோம், அதாவது இந்த ரெண்டு கடலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுனா சூயஸ் கேனல். இந்த மாதிரியான கேனல்ஸோட இம்பார்ட்டன்ஸே என்ன அப்படின்ட்டுனா, இந்த ரெண்டு பெரும் பகுதிகள், பெரும் கடல், இதை கனெக்ட் பண்ணுறதுனால தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கூட ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுபோல் வந்து ஒரு கப்பல் ஒன்று போய் வந்து இந்த இடத்துல மாட்டிச்சு, ஒரு பெரிய கப்பல் போய் இந்த இடத்துல மாட்டிச்சு. அது மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டே இருந்தது. இந்த கேனல்ஸ் வந்து வர்த்தக ரீதியாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடுகள் இருக்கக்கூடிய இந்த சைடையும், இந்த சைடு பொருட்கள் கிடைக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸையும் கனெக்ட் பண்ணக்கூடியதே வந்து இந்த கேனல்ஸ் தான். இது இல்லைனா நம்ம வந்து அவ்வளோ பெரிய கார்கோவை இப்படி தான் சுற்றிட்டு வரணும். இது வந்து பெரிய ட்ராபேக்காக இருக்கும். அதே போல் தான் இந்தியாவுக்கும், நம்ம வந்து இப்படி ப்ராஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து செலவு மீதி. ஆனால் நம்ம இப்படி ஸ்ரீலங்காவையும் சுற்றி போய் பாஸ் பண்ணுறதுனால ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ்க்கும் நம்ம வந்து சேர்த்து டேக்ஸ் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருந்தோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சு படிச்சுக்கணும். பட் இப்போதைக்கு கேப் ஆஃப் குட் ஹோப் எங்கே இருக்குது அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து கடந்து போயிடலாம். பிரிட்டிஷை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தனியாக ஐஎன்எம் படிக்கும்போது அதில் இன்னும் கிளியராக நம்ம வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வாஸ்கோ ட காமா வந்து, அதாவது இதில் வாஸ்கோ ட காமா தான் வராரு நம்பிக்கை முனை வழியாக. கேப் ஆஃப் குட் ஹோப்பை தான் நம்பிக்கை முனைன்னு தமிழில் சொல்கிறோம். போர்ச்சுகீசியர்கள் ஃபஸ்ட்டு வராங்கன்னு சொல்கிறோம். டேட்டில் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறோமா, ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அது அடிப்படையில் படிச்சுட்டு போயிட வேண்டியதான். மே 1498 கள்ளிக்கோட்டைக்கு வாணிபத்திற்காக வந்தனர். கள்ளிக்கோட்டைக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னு படிக்கிறோம். இங்கே வந்துட்டு கேலிக்கட் தான் கள்ளிக்கோட்டை இல்லையா, இங்கே வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது கேலிக்கட் அப்படிங்கிறது. இங்கேருந்து திரும்பி போகும்போது 60 மடங்கு அவங்க கொண்டு வந்தது மாதிரியான 60 மடங்கு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. செலவை விட 60 மடங்கு அவங்க லாபம் சம்பாரிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. மே 1448 அவங்க வந்திருந்தால் கூட 1502 மறுபடியும் ஒரு முறை வராங்க. வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு திரும்ப 502 மறுபடியும் வராங்க. ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் தலைநகரமாக கொச்சின் இருந்தது. அவ்வளோதான். இதில் ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். இரண்டாவது பயணம் கள்ளிக்கோட்டை, கொச்சின் மற்றும் கண்ணனூர் ஆகிய இடங்களில் வர்த்தகம் செஞ்சாங்க.
ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீஸ்களோட கேபிட்டலாக என்ன இருந்தது அப்படின்ட்டுனா கொச்சின் தான் இருந்தது. ஸோ ஒரு 3 பாயிண்ட். வாஸ்கோடகாமா வராரு, மே 1948 வராரு, 1498 வராரு, மே 1498 வராரு. இங்கேருந்து 60 மடங்கு லாபம் சம்பாரிச்சிட்டு போகிறாரு. போயிட்டு திரும்பி வராரு, 1502 திரும்ப வராரு. வந்தபோது கேலிக்கட்னு சொல்லப்படுற அந்த கள்ளிக்கோட்டை, கொச்சின் மற்றும் கண்ணனூர் ஆகிய இடங்களில் ட்ரேட் பண்ணுறாரு. இந்தியாவில் போர்ச்சுகீஸ்களோட கேபிட்டலாக ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்த இடம் வந்து கொச்சின். அவ்வளோதான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. டச்சுக்காரர்கள் 1596 டச்சுக்காரர்கள் பல பயணங்கள் மேற்கொண்டனர். 1602 உருவாக்குறாங்க. 1605 அட்மிரல் வாண்டர் ஹேகன் டச்சு நிறுவனம் மசூலிப்பட்டினம், நிஜாம்பட்டினம் சொல்லப்படுற பெத்தபோலி, தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டது. 1610 சந்திரகிரி ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்து பழவேற்காடு, புலிக்காடுன்னு சொல்லப்படுற இந்த பழவேற்காடு என்னும் இடத்தில் மற்றொரு தொழிற்சாலை. இண்டிகோ மற்றும் வங்க கச்சா பட்டு போன்ற சில்க்குன்னு சொல்லுவாங்க, தான் வங்க கச்சா பட்டு. வங்க கச்சா பட்டு போன்ற இதர பொருட்கள் டச்சுக்காரர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக பழவேற்காடு இருந்தது. ஸ்டார்டிங்கில் புலிக்காட் இவங்களுக்கு தலைமையிடமாக இருக்குது. ட்ரேடை பற்றி படிக்கிறோம். இதில் இடைக்காலத்தில் ஏற்பட்ட ட்ரேடை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் இவங்களுக்கு புலிக்காட் தலைநகரமாக இருக்குது. இவங்களுக்கு கொச்சின் தான் என்ன இருக்குன்னா தலைநகரமாக இருக்குது. யாருக்கு? போர்ச்சுகீஸ். அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் வராங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா டிசம்பர் 31, 1600 பெர்மிஷன் வாங்கினதா இங்கே டேட்டோடு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டேட் தான் படிக்கணும். ஈவன் தோ வேறு சில புக்ஸில் வேறு சில டேட் கொடுத்துருந்தா கூட நீங்கள் பர்டிகுலராக இந்த டேட்டை படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த டேட்டோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 31, 1600 கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற நிறுவனம் தொடங்குவதற்கு எலிசபெத் ராணி பெர்மிஷன் கொடுக்குறாங்க. எலிசபெத் ராணி தென்கிழக்கு கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் 1611 மசூலிப்பட்டினத்திலும் 1626 பழவேற்காடு அருகிலும் நிறுவினார்கள். ஸோ அப்போது ஆங்கிலேயர்கள் 1611 மசூலிப்பட்டினத்துலேயும் 1626 பழவேற்காடு, அதாவது புலிக்காட், பழவேற்காடு அப்படிங்கிற இடத்துலையும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா இந்த இதை நிறுவுறாங்க. அதாவது கோட்டைகள் கட்டுறாங்க. கோல்கொண்டாவோட சுல்தான், கோல்கொண்டாங்கிறது ஒரு பகுதி இல்லையா, அந்த பகுதியோட ராஜா சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து 1632 அவர்கள் தங்கள் ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தகம் செய்யவும் அனுமதி வழங்கினார். அந்த பர்டிகுலர் ஆட்களோட அந்த கிங்டமோட துறைமுகம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க இலவசமாக வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி ஒன்று போடுறாரு. அதுக்கு பேர் கோல்டன் ஃபயர்மேன். யார் அந்த ட்ரீட்டியை கொடுத்தது? இது ஒரு புக் பேக் கொஸ்டின். இது இந்த சாப்டர் முடிக்கும் போதே நம்ம பார்ப்போம். கோல்கொண்டாவோட சுல்தான். யாருக்கு கொடுத்தாங்க? போர்ச்சுகீஸா, ஃப்ரெஞ்சா, ஆங்கிலேயர்களா, யார்? அதையும் கேட்பாங்க. யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டுனா ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்குறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. அண்டு 1639 ஆங்கிலேயர்கள் சென்னையில் ஒரு வலுவான கோட்டை கட்டப்பட்டது. பின்பு அது சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போ எந்த ஆண்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்படுது? 1631. மசூலிப்பட்டினமும் ஆங்கிலேயர்களோட குறியேட்டமாக மாறியதுன்னு படிக்கிறாங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு 1639 கட்டப்பட்ட இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிரிட்டிஷ்காரர் இருந்த இடம். மெட்ராஸு, இது மசூலிப்பட்டினம். அப்போது இந்த ஜோன் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். மசூலிப்பட்டினம் எங்கே இருக்குது, மெட்ராஸ் எந்த இடத்துல இருக்குது, புதுக்கோட்டை எங்கே இருக்குது, எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரனோட அந்த சமஸ்தானம் இருந்தது, எந்தெந்த இடத்துலலாம் ட்ரேட் ரூட்ஸ் கொடுத்துருந்தான், இதெல்லாம் நல்லா கிளியராக புரிஞ்சிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1639 கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்கு பின்னாட்களில் பிரிட்டிஷ்காரன் சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு பேர் வைக்கிறான். பிரிட்டிஷ்காரன் போயிட்ட பிறகு இன்றைக்கி தமிழ்நாட்டோட சட்டமன்றம் நடக்கக்கூடிய இடம் இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. தமிழ்நாட்டோட சட்டமன்றம் எங்கே நடக்குது? சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடக்குது. இந்த தமிழ்நாட்டோட சட்டமன்றம் நடக்கக்கூடிய இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1639. யாரால் கட்டப்பட்டது? பிரிட்டிஷால் கட்டப்பட்டது. ஸோ கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். 1639. டேனிஷ்காரங்க. இப்போ டேனிஷ் பொறுத்தவரையில் டேனிஷ் இப்போ நமக்கு ஒரு நிமிஷம். இப்போ டேனிஷ் 1616 இந்தியாவுக்கு வருகை புரிந்து டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குறாங்க. 1620 இந்தியாவில் டேனிஷ் குடியேற்றங்கள் தரங்கம்பாடின்னு சொல்லப்படுற இந்த ட்ராங்கும்பாரில் இருக்குது. அதே போல் தலைமையிடமாக நிறுவப்படுது. 1845 தங்கள் செல்வாக்கை நிலைநாட்ட இல்லாத காரணத்தால் தங்களது வணிக மையங்களை ஆங்கிலேயருக்கு விட்டனர். 1845 1845 எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரன்ட்டு கொடுத்துட்டு டேனிஷ்காரன் கிளம்பிட்டாங்க அப்படின்னு படிக்கிறோம். ஃப்ரெஞ்சில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. பாலிட்டி படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 1701 பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சுக்கு வருது. ஃப்ரெஞ்சிட்டிருந்து இந்தியாவுக்கு எப்போ போச்சு அப்படின்னு ஒரு இயர் ஒன்று நம்ம படிப்போம். பாலிட்டி படிக்கும்போது ஃப்ரான்ஸிட்டிருந்து
பாண்டிச்சேரி வந்து இந்தியாவோட கைக்கு எந்த ஆண்டு மாறுச்சு அப்படின்னு நம்ம படிப்போம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஒரு சிலர் நீங்கள் மேபி வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்சிட்டிருந்து அந்த பாண்டிச்சேரி வந்து எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு. இப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஃப்ரெஞ்சுக்கு எப்போ பாண்டிச்சேரி வந்துச்சு அப்படின்னா டச்சுக்காரன்ட்டு தான் வந்துச்சு. சரி, 1693ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் ஃப்ரெஞ்சுக்காரர்களிடமே ஒப்படைத்தனர். ஸோ அப்போது ஒரு போர் மாதிரி நடக்குது. அந்த போரில் வந்து தோற்று போய்ட்றான். எல்லா பகுதிகளுமே அப்படி தான். ஒரு குறிப்பிட்ட பகுதி நேரடியாக ஃப்ரான்ஸ் வந்து ஒரு இடத்த பிடிப்பாங்க. அப்புறம் அதில் தோற்று போய்ட்டால் வேறு ஒருத்தங்க எடுத்துப்பாங்க. அப்புறம் ஒரு ட்ரீட்டி போடுவாங்க. அது மாதிரிலாம் போகும். நம்ம ஐஎன்எம் படிக்கும்போது இன்னும் கிளியராக நம்ம வந்து அதை பற்றி எலாபரேட் பண்ணி சொல்லுவோம். இப்போதைக்கு 1701 மறுபடியும் இவங்க கைக்கே வருது. அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் 1668ஆம் ஆண்டில் கோல்கொண்டாவின் சுல்தானிடம் அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவினர். 1608. இந்தியாவில் உலகமயமாக்கல். அடுத்த டாப்பிக்கில் போயிடலாம். 3 கேட்டகரி பார்த்தோம். இதில் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். 1980-81க்கு பிறகு 90-91களில் நடைபெற்ற வளைகுடா போர், கல்ஃப் வார்னு சொல்லுவோம். இங்கே என்ன ஒரு ஸ்டேஜை பற்றி பேசுகிறாங்கன்னா, பகைமை ஆகியவற்றின் காரணமாக கடுமையான அயல்நாட்டு வாணிப செலுத்து சமநிலை ஏற்பட்டு புதிய அரசு ஜூன் 1991 பொறுப்பேற்ற பிறகு இதை சமாளிக்கிறதுக்காக, அதாவது முன் எப்போதும் இல்லாத அளவு ஒரு நெருக்கடி வந்துடுது. இதை சமாளிக்கிறதுக்காக நம்ம வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டுனா, இந்த மாதிரியான ஒரு 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 எல்பிஜி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டிக்குள்ளே போகிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சில சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவின் கடன் மதிப்பீட்டை வந்து இது பண்ணி அனலைஸ் பண்ணி இங்கிருந்து வந்து நம்ம என்ன மாதிரியான அவுட்புட் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு ட்ரீட்டி ஒன்று கொண்டு வராங்க. 40 டன் தங்கத்தை அடமானம் வைத்து, யார் இந்தியா சர்வதேச சந்தையில் தனது கடன் தரும் தகுதியை இழந்ததால் இங்கிலாந்து வங்கியில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 40 டன் தங்கத்தை அடமானம் வைத்தது. இந்த சூழ்நிலையில் ஜூலை 1991 அரசாங்கம் தனது வரவு செலவு திட்டத்தை தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் ஆகியவற்றின் தொடர்ச்சியாக மாற்றங்கள் வழங்கியது. இந்த கொள்கை இந்தியாவில் 1994ஆம் ஆண்டு டங்கல் வரைவு கையெழுத்திட்ட போது பலப்படுத்தப்பட்டது. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பில்டப், ஒரு ஸ்டோரி மாதிரி இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. 1940களில் கரெக்டாக அந்த 2ஆம் உலகப்போர் வந்து முடிவு பெறுது. பயங்கரமான சேதம் எல்லாம் நடக்குது. இந்த 2ஆம் உலகப்போர் முடிஞ்சிட்ட பிறகு 1944லேயே குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி ஒரு பொதுவான ஒரு ட்ரேட் அமைப்பு, உலகம் பூரா நம்ம ட்ரேட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரலைஸ்டு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது அடிப்படையில் இந்த கான்ஃபரன்ஸ், பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி இதன் அடிப்படையில் 2 விஷயத்தை தோற்றுவிக்கிறாங்க. ஒன்று பேர் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் வேர்ல்டு பேங்க்குன்னு சொல்லப்படுற இந்த உலக வங்கியும் தோற்றுவிக்கிறாங்க. அதோட 3வது செக்ஷனாக, அதாவது இந்த மாநாட்டில், பிரிட்டன் வுட்ஸ் மாநாட்டில் 2 ஆர்கனைசேஷன் தொடங்கப்பட்டுருச்சு. 3வதாக இன்னொன்று தொடங்கலாம்னு நினைக்கிறாங்க. அது பேர் தான் என்ன அப்படின்ட்டுனா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சர்வதேச வணிக ஒப்பந்தம். இதை வந்து 3வது லெக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3rd லெக்காக வந்து இது தொடங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தொடங்கலை பின்னாட்களில். 1948 ஹவானா அப்படின்னு ஒரு இடத்துல நடக்குது ஒரு மாநாடு. இப்போ நம்ம பார்த்தது வந்து பிரிட்டன் அப்படிங்கிற இடத்துல நடந்த மாநாடு. இதில் தான் இந்த ஐடிஓக்கான ஒரு ட்ரீட்டியை வந்து இவங்க வந்து உருவாக்குறாங்க. எப்போது 1948 ஹவானால் நடக்கிற மாநாட்டில். அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நாடுகள், இப்போ நம்ம வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து ட்ரீட்டி போட்டு ட்ரேடு பண்ணலாம்னு சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கு வந்து எல்லோரும் சேரணுமில்ல, அப்படி சேராமலே இருக்காங்க. ஸோ அப்போ எல்லாரையும் சேர்த்துக்கிறதுக்கு எப்படியெல்லாம் சேர்த்துக்க முடியுமோ அப்படியெல்லாம் வந்து திட்டம் திட்டிகிட்டே இருக்காங்க. அதாவது என்னென்னா, 1948லேயே நிறைய நாடுகள் சேர்ந்து நம்ம வந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து வணிகம் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உருவாயிடுச்சு. அதற்கு நிறைய பேர் வந்து திட்டம் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி வந்து இதில் ஜாயின் பண்ணி இந்த ட்ரேடை வந்து கொண்டு போங்கன்னு சொல்லி ஒரு திட்டம் கொடுக்குறது, அது இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்ட்டுனா, அதாவது இந்தியா சைடு என்ன நடக்குது அப்படின்ட்டுனா, இல்லை ஒரு சில கம்பெனிக்கு மட்டும் அனுமதி, மொத்தமாக எல்பிஜிக்குள்ளே இந்தியா என்ட்ரு ஆகிறதில்ல, இல்லை இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தால் தான் நான் வருவேன். அந்த மாதிரி இந்தியா கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி வந்து முழுமையாக இதுக்கு ஒத்தாசையும் கொடுக்காம, அதே சமயத்தில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ட்ரேடுங்கிற விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆகவே மாட்டேன் அப்படின்னும் இல்லாமல் இந்தியா வந்து கொஞ்சம் ஒரு டபுள் சைடடாகவே இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் இந்த 1948லேருந்து இந்த 1990களுக்குள்ளே நடந்துகிட்ருக்க ஒரு டைம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி 1990 டைமில் இந்தியா வந்து மிக கடுமையான ஒரு நிதி நெருக்கடியை சந்திக்குது. பயங்கரமாக வந்து நம்மகிட்ட பணம் எல்லாம் போகுது.
அப்போது நம்ம வந்து இந்த எல்பிஜியில் போய் சைன் பண்ணி தான் நம்மளோட இந்த நிதி நெருக்கடியவே நம்ம சமாளிச்சுக்கிறோம். உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன். 1994 வரைக்கும் இதுக்கு அவ்வளோவா உடன்படாமல் கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் ஓட்டிகிட்டு இருந்த ஒரு நாடு மிக அதிகமான அளவு ஒரு பெரிய நெருக்கடி வந்துட்ட பிறகு வேறு வழியே இல்லாமல் போய் என்ன பண்ணுது அப்படின்ட்டுனா இந்த ட்ரீட்டிக்குள்ளே போய் இந்தியா வந்து சேருது. 1987 டு 94 மரக்கேஷ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. உருகுவேல இந்த மாநாடு நடக்கும். இதை பற்றி நம்ம மறுபடியும் இதே சாப்டரில் படிப்போம். உருகுவே அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு மாநாடு ஒன்று நடக்கும். இந்த மாநாடு நடந்ததன் விளைவாக உருவானது தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுற WTO. ஸோ இந்த மாநாட்டோட விளைவாக WTO அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று உருவாயிடுது. இந்த WTOக்குள்ளே வந்து GATT அப்படிங்கிற அமைப்பு சேர்ந்துருது. அப்போது 1944 பிரிட்டனில் ஒரு மாநாடு நடந்து அந்த மாநாட்டோட விளைவாக தோணுனது தான் இந்த GATT அப்படின்னு சொல்லப்படுற ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரேட் அண்ட் டிராஃபிக். இது 2 ஆர்கனைசேஷனை உருவாக்குது, IMF அண்ட் வேர்ல்டு பேங்க். மூணாவதாக ஒன்று உருவாக்கலாம்னு நினைக்குது, அதோட பேர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஆனால் இது உருவாகாமல் போயிடுது. இதே சமயத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட சில நெருக்கடியின் காரணமாக 1987-94 டைமில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உருகுவேல மீட்டிங் நடக்குது. இந்த உருகுவே மாநாட்டில் இந்தியாவையும் இந்த WTOவில் சேர்த்திக்கிறாங்க. அண்ட் இந்த WTO இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷனான, அதாவது WTO உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவானது தான் இந்த GATT அப்படிங்கிற அமைப்பு. இதை தன்னோட மெர்ஜ் பண்ணிக்குது. இன்றைக்கி எந்த அமைப்பு மட்டும்தான் இருக்குது, WTO மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி எந்த அமைப்பு இல்லை, இந்த GATTங்கிற இந்த GATT அமைப்பு இல்லை. ஜஸ்ட் டெர்மினேட்டட் இன் 1996. 1996 இந்த அமைப்பு வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. அப்போது இந்த 1994 இந்தியா இந்த அமைப்பில் சேர்ந்துக்கும் போது இதற்கு ஒரு ட்ரீட்டி போட்டு கொடுத்தவர் தான் அர்த்தர் டங்கல். அதனால தான் அதற்கு பேர் டங்கல் டிராஃப்ட் அப்படின்னு பேர். இந்தியா என்டர்ட் இன்டு LPG. இதன் அடிப்படையில் தான் கையெழுத்திட்டு இந்தியா வந்து LPG இப்போ இந்த தாராளமயமாக்கல் தனியார்மயமாக்கல் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்து சேருது. ஸோ அதை தான் இதுக்குள்ளே இந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கதை புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் சேர்ந்து ட்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. GATTனு ஒரு அமைப்பு ஆரம்பித்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிற வேலையை செய்வாங்க. அப்படியே இழுத்துகிட்டே இருக்கும். நான் வரேன் நீ வரேன்னு சொல்லி நகர்ந்துகிட்டே இருப்பாங்க, வராமலே இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் நிதி நெருக்கடி பயங்கரமாக வந்ததுனால இந்தியா போய் சேர்ந்துக்குது. ஒரு சிம்பிள் லைனாக புரிஞ்சுக்கணும்னு அதுதான். அதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன எப்படி எல்லாம் மாறிச்சுன்னு பார்ப்போம். இந்த GATT வந்து LPGயில் இந்தியாவை சேர்த்துக்கும் போது தன்னோட பேரையும் மாற்றிக்குது. என்னென்னு மாற்றிக்குது அப்படின்ட்டுனா WTOன்னு மாற்றிக்குது. இந்த WTO வந்து பின்னாட்களில் GATTக்கு பதிலாக WTOவே கம்ப்ளீட்டாக ஓவர்டேக் பண்ணிடுச்சு. இந்த ட்ரீட்டியை வந்து இந்தியாவை சேர்த்து இந்த ட்ரீட்டியை ஃபைனல் பண்ணி கொடுக்குறவர் வந்து டங்கல். அதனால் இதற்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றனா டங்கல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் டங்கல் டிராஃப்ட். இதனால் ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அதை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. இதில் வந்து சிறுதொழில் பெருதொழில்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன மாதிரியான நல்லது இருக்குது கெட்டது இருக்குன்னு பேசியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சும்மா ஒரு முறை படித்து பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து MNCனா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. முதல்ல வரும்போது இந்த MNC எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியலை தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரா மெட்டீரியல் அப்படின்ட்டுனா இங்கே டைரெக்டாக கம்பெனி இருக்காது. இப்போ இரும்பு தயாரிக்கிறோம்னா அவங்க ஊரில் இருந்து ஏதாவது ஒரு ரா மெட்டீரியலை தோண்டி எடுத்து நம்ம ஊருக்கு அனுப்பி வைக்கிறது. அந்த மாதிரி இந்த மூலப்பொருட்களை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. 1950க்கு பிறகு தான் இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா பர்டிகுலராக இந்த சர்வீஸ் செக்டாருக்குள்ளே நுழைகிறாங்க. அதாவது இந்த IT கம்பெனி அது மாதிரியான விஷயம்லாம் 1950களுக்கு பிறகு தான் வருது. அதற்கு முன்னாடி வரைக்கும் ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ள 15 பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் 11 அமெரிக்காவை சேர்ந்ததாகும். நிறைய நாடுகள்லேருந்து இருக்குது. ஆனாலும் பர்டிகுலராக யூஎஸ்லேருந்து தான் ரொம்ப நிறையா இருக்குது. 15 MNCனா அதில் 11 வந்து அமெரிக்காவிலேருந்து தான் இருக்குது. அண்ட் இந்த வளர்ச்சி எப்படி இருந்ததுங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பற்றி இதில் பேசியிருப்பாங்க. ஃபேர் ட்ரேட் பாலிசி அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுருந்தோம். 1948-88 ஆண்டுகளுக்கு இடையில் கையெழுத்தான 12,760 மொத்த வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் இருந்து இது தெளிவாகிறது. இது இந்திய தொழிலதிபர்களின் ஒத்துழைப்புடன் நுழைந்தது அப்படின்ட்டு. அப்படின்னா 48லேருந்து 88க்குள்ளே 12,000க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 13,000 அக்ரிமெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ள வரத்துக்கான விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இதில் வந்து பேசியிருக்காங்க. MNCனா என்னங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். MNCயோட வளர்ச்சிக்கான காரணங்கள், சந்தை நிலப்பரப்பின் விரிவாக்கம், சந்தைப்படுத்தும் மேன்மை, அவன்கிட்ட அதிகமாக பணம் இருக்குது, அதை வச்சு எப்படி வந்து இது பண்ணுறான்னு சொல்லியிருப்பாங்க. அதோட நெகட்டிவ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன மாதிரியான தீமைகள் இருக்குன்ட்டு, பன்னாட்டு நிறுவனங்களோட தீமைகள் என்னென்னன்ட்டு. அதே சமயத்தில் சில இம்பார்ட்டன்ட் நிறுவனங்கள் பற்றியும் பேசியிருப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி 2018 இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய MNC, சோனி கார்பரேஷன், HP லேப்டாப் கம்பெனி, டாடா குழுமம், மைக்ரோசாஃப்ட்டு, இந்த விண்டோஸ் லேப்டாப்லாம் கொடுக்குறோம்ல அது, IBM கம்பெனி, இது மாதிரியான கம்பெனிகள் பற்றிலாம் பேசுகிறோம். கொக்கோகோலா, பெப்சி, சிட்டி குழுமம், ட்ராக்டர் அண்ட் கேம்பிள், நெட்டில், இது மாதிரியான கம்பெனியெல்லாம்.
அதே போல் வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனம், அதாவது ஆரம்பம் வந்து இந்தியா, ஆனால் எங்கே இன்றைக்கி செயல்படுறான் அப்படின்ட்டுனா வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தான். இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போனவன் யார், அதை பற்றி படிக்கிறோம். ஹீரோ மோட்டர் கிராப், பஜாஜ், டிவிஎஸ், பாரத் ஸ்டேட் வங்கி, பாரத் ஏர்டெல், பாரதி ஏர்டெல் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போன சில நிறுவனங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நன்மை தீமைகள்லாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், நீங்கள் அது ஒரு முறை படித்து பார்க்கலாம். இந்த WTOக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த காட்லேருந்து எப்படி வந்து WTO உருவாச்சுன்னு, அந்த கதையை பற்றி தான் இதில் வந்து பேசியிருப்பாங்க. காட் மொத்தம் 8 மீட்டிங் நடத்தியிருக்கு. ஃபஸ்ட்டு எங்கே நடக்குது, ஜெனீவாவில் 1947. நம்ம கடைசி மீட்டிங் சொல்லியிருந்தோம் 86லேருந்து 94க்குள்ளே. இது உருகுவேயில் நடக்குது. இந்த உருகுவேயில் நடந்த மீட்டிங்கில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டுனா, இந்த காட் வந்து WTOட அட்டாச் பண்ணிடும். இந்த எந்தெந்த ஆண்டு எந்தெந்த ஊரில் மாநாடு நடந்தது படித்து வச்சுக்கணும். முதல் மாநாடு சுவிட்சர்லாந்து 1947. இரண்டாவது மாநாடு அன்னீசி ஃப்ரான்ஸு 1949. மூன்றாவது மாநாடு டார்குவே இங்கிலாந்து 1950-51. 4, 5, 6வது மாநாடு ஜெனீவா சுவிட்சர்லாந்து 1956 4வது மாநாடு. 60-61 5வது மாநாடு. 64-67 6வது மாநாடு. 7வது மாநாடு வந்து டோக்கியோ ஜப்பான் 73லேருந்து 79. 86-94 நடந்த மாநாடு தான் 8வது மாநாடு. இது எந்த பகுதியில் நடந்தது அப்படின்ட்டுனா உருகுவே அப்படிங்கிற பகுதியில் நடந்தது. அதனால் இதற்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டுனா உருகுவே சுற்று அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ WTO அப்படிங்கிறதுல இந்த பேராகிராஃபில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த உலக வர்த்தக அமைப்பு உருவாகிறதுக்கான அந்த சுற்றின் போது ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போது 94 ஏப்ரல்லையே WTOக்கான அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிடுச்சு. ஆனால் இம்ப்ளிமெண்ட் ஆனது பாருங்கள், ஜனவரி 1 1995 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஸோ அப்போது ஜனவரி 1 1995 நடைமுறை. ஆனால் சைன் ஆனது எப்போ, WTOக்கான அக்ரிமெண்ட் சைன் ஆனது எப்போ அப்படின்னா 1994. ஸோ அப்போ WTO அக்ரிமெண்ட் எப்போ சைன் ஆச்சு, எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, இது ரெண்டையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். புக் பேக் கொஸ்டின் ஒன்று இருக்குது. டைரெக்டாக கொஸ்டின் கேட்கும்போதும் ஒருவேளை 95 இல்லை அப்படின்ட்டுனா அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுக்கணும்னு தெரியணும். அதே வந்து 94 இருந்தது அப்படின்ட்டுனா ரெண்டில் எந்த ஆப்ஷன் கொடுக்கணும்னு தெரியணும். கொஸ்டினை கரெக்டாக படித்து பார்த்து சொல்லிட வேண்டியதான். உலக வர்த்தக அமைப்பை அமைப்பதற்கு காட் உறுப்பு நாடுகள் என்ன உருவாகுச்சு, அக்ரிமெண்ட் எப்போ சைன் ஆச்சு, அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ ஆச்சு, ரெண்டையும் தெளிவாக படிச்சுக்கணும். WTOட இந்த ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லியிருப்பாங்க, என்னென்ன இருக்குன்ட்டு. ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் ஹெட் குவார்ட்டர்ஸு, வணிகத்தை கட்டுப்படுத்துது, ஒரு தலைமை இயக்குனர், துணை தலைமை இயக்குனர், 4 மற்றும் 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள், இது எல்லாமே இருக்காங்க. அதை பற்றி பேசுது. உலக வர்த்தக அமைப்பின் குறிக்கோள்கள், அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள், ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள், அது வந்து நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் படிக்கிறீங்க, இந்தியாவில் வந்து முழுசாக படித்து ஒரு பெரிய டாக்டர் ஆகிடுறீங்க. ஆனால் போய் வேலை செய்கிறது வந்து அமெரிக்காவுக்கு போய்டுறீங்க. இப்போது நீங்கள் முதலீடாக கொண்டு போகிறது என்ன அப்படின்ட்டுனா உங்களோட அறிவு, இன்டெலெக்சுவல். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் இருக்குதுன்னு போட்டுருப்பாங்க. இல்லை ரொம்ப மேலோட்டமான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து கிளியராக ஒரு முறை படித்து பார்க்கலாம். ரொம்ப பேசிக்கான சில ஃபேக்ட்ஸ் பற்றி தான் அதில் நம்ம பேசியிருக்கோம். இதோடு வந்து இந்த சாப்டர் முடியுது. நம்ம புக் பை கொஸ்டின் ஒரு முறை பார்த்துடலாம். உலக வர்த்தக அமைப்பு WTO தலைவர் வந்து தலைமை இயக்குனர். இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகை வந்து போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டேனிஷ், ஃப்ரெஞ்சு. அதுக்கடுத்ததில் வந்து காட் முதல் நடைபெற்ற சுற்று வந்து ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்து நடக்குது. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது, 1994. 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் யாருன்னா கோல்கொண்டா சுல்தான். நம்ம பார்த்தோம், இவங்களோட துறைமுகத்தில் அவங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதை கொடுத்தாருன்னு பார்த்தோம். வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அறிவித்த ஆண்டு ஜூலை டு ஆகஸ்ட் 1991. கோடிட்ட இடத்தை நிரப்புக, ஒரு நல்ல பொருளாதாரம் மூலதன சந்தையின் விரிவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்துகிறது. உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் டேஸ் ஆண்டு அமலுக்கு வந்தது அப்படின்ட்டுனா உலக வர்த்தக அமைப்பு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1994 ஏப்ரல் மாதம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. ஆனால் அமலுக்கு வந்தது அப்படின்னு கேட்டால் 1995. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். டேஸால் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நபரோட பேர் கேட்குறாங்க, பேராசிரியர் தியோடர் லெவிட். இவர் தான் உலகமயமாக்கல் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணுறாரு. அதுக்கடுத்து இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம், அது வந்து இன்ஃபோசிஸ் இல்லையா, இங்கே இருக்குது. அதேபோல் பன்னாட்டு நிறுவனம் MNC அப்படிங்கிறது உற்பத்தி செலவு குறைக்குது. காட் ஒப்பந்தம் 1947. உலக வர்த்தக அமைப்பு WTO, அதில் வந்து அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல். இதுதான் உலக வர்த்தக அமைப்போட பணிகள். ஸோ கிட்டத்தட்ட நம்ம கிளாஸ் 2 வந்து முடிச்சிட்டோம். விச் இஸ் அதாவது 2025 டெஸ்ட் பேட்சுக்கில் 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் நடத்திட்டுருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் 2வது சாப்டர் முடிச்சாச்சு.
நான் இதே போல் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஜிஎஸ் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுறேன். நீங்கள் வந்து அதை நம்மளோட ஆப்பில் டைரெக்டாக அசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது சார்ந்த கொஸ்டின்ஸும் ஆப்பில் லோட் பண்ணி வச்சுறேன். நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து டெஸ்ட்டாக போட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபர்தராக நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண அப்படின்னாவோ இல்லை வேறு எதுவும் டவுட்ஸ் அப்படின்னாவோ 7358910548 அப்படிங்கிற இன்ஸ்டியூட் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டடா.